இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடி காசி சீரியலில் நிஜமாவே நீ எல்லாம் ஒரு மாமியாராமா, இல்லை மாமியார் ஆளாட்டி கூட பரவாயில்ல, ஒரு நல்ல மனுஷியாவாச்சு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுற மாதிரி தான் விஜயா நடந்துக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய திருட்டு பழி தன்னுடைய மருமக மேலே வருது. என்னதான் இருந்தாலும் தன்னோட வீட்டு மருமக, நமக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், வீட்டுக்குள்ளே 1000 சண்டை இருக்கலாம், ஆனால் அதை வெளில மற்றவங்க முன்னாடி காமிச்சிக்காமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல பழக்கம்னு வச்சுக்கலாம், இல்லை நல்ல குணம்னு வச்சுக்கலாம், இல்லை அதுதானே கரெக்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவ கையில் தான் செயினை வச்சுருந்தா, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன், ஆனால் அவள் எடுத்தாலா இல்லையான்னு தெரியல அப்படின்னு கூட வார்த்தை வரல. ஆனால் அவள் கையில் செயின் வச்சுருந்தா ஆமாம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் இப்போ பார்வதி கூட பொங்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக கையில் செயின் வச்சுருந்தா அவங்க எடுத்தாங்கன்னு ஆகிடுமா? அதெல்லாம் கிடையாது. என்ன பழக்கம் அது, என்ன பேச்சு இதுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இதை பற்றிலாம் கவலைப்படல. நேராக அப்படி போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுத்தாங்க விஜயா. அதன் விளைவாக தான் பிரச்சனைகள்னு அதிகரிச்சிச்சு. இவங்களாச்சும் அப்பவே ஸ்ட்ராங்காக அப்படி பண்ணுற பொண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா பாசங்கிறது துளி அளவும் கிடையாது. அதனால் அவ்வளோ பிரச்சனைகளை பண்ணி சண்டை சச்சரவாகி போய் கடைசியில் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முத்து பலான்னு வாசுதேவனை அடிக்க வேண்டியதாகிடுச்சு. சரி, அடித்தாச்சு, அவர் பேசினதாக தான் அடித்தாங்க, சம்பவம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இதையே காரணமாக வச்சு ஸ்ருதியை தூண்டி விட, ஸ்ருதி பார்த்திங்கன்னா ஸ்ருதி எந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க பார்க்கல வேறு. அதனால் அவங்க ஈஸியாக அவங்க அப்போ குடும்பம் சொன்னதை நம்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு ரவி என் கூட வா அப்படின்னு ரவியும் கூப்பிட்டு போயிட்டாங்க. ரவியும் உடனே கண் கலங்கிட்டு, இப்படி பண்ணிட்டியாடா முத்து, உன்னை வாவான்னு கூப்பிட்டதுக்கு என் நெஞ்சில் இப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டியாடா அப்படின்னு கூப்பிட்டு போயாச்சு. ஸோ போனதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையில் இதுக்கப்புறம் திருப்பங்கள்லாம் வருது. இப்போ புது ப்ரோமோவில் விஜயா அவ்வளோ ஓவர் பேச்சு பேசுகிறாங்க. வீட்டில் அப்படி ஏறிச்சு உட்காந்து ராஜமாதா மாதிரி உட்காந்துக்கிட்டு, இந்த பார் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழையக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னா ஏன்னா முத்து மீனாவில் தான் பிரச்சனை வந்துச்சாமா. இவங்க இருந்தால் ரவியும் ஸ்ருதி வரமாட்டாங்களாமா. ரவி ஸ்ருதி வரலன்னா பணம் வராதாமா. ஏற்கனவே ரோஹிணி உண்மையில பணக்காரியா இல்லையான்னு வேறு இவங்களுக்கு டவுட் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஓவர் பேச்சு பேசும்பொழுது தான் முத்து கடுப்பாயிடுறாரு. முத்து கடுப்பாக இப்போ என்ன சொல்கிறாரு, சரி ஓகே எல்லாமே ஓகே, நான் இப்போ கிளம்பணும் அவ்வளோதானே, என் மனைவிட்ட சொல்லிட்டு நாங்கள் இப்போ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் உடனடியாக கிளம்புறோம், நானும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன், ஆனால் அப்பாவும் என் கூட வருவார் அப்படின்னு அப்பா வாங்க போனால் இவரும் கிளம்பிடுறாரு வேறு அண்ணாமலை. இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அவர் போவார்னா அவர் போகக்கூடாது அப்படிங்கிறதுல இதாக இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு நெஞ்சு வழிலாம் அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. என்ன தான் ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு கோபம் இருந்தாலும் இவங்களுக்கு அவர் மேலே பாசம் உண்டுங்கிறது ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது விஜயாவுக்கு. ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்க, அதெல்லாம் போகாதீங்கன்னா அப்புறம் என் பிள்ளை கூப்பிட்றா, நான் போயிட்டு தான் ஆகணும், நீ போக சொல்லிட்டு அவனை வெளில அனுப்பிட்டேன்னா நானும் போகிறேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் வேறு சரி இங்கே இருந்துங்க அப்படின்ட்டு என்ன ரூம் வேணுமா, ரூம் வந்துருச்சு எடுத்துக்க, நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம், உனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக தம்பியை வீட்டை விட்டு துரத்திட்டெல்லாம் அவன் ஓடி போயிட்டான்னு அவ்வளோ கவலைப்பட்ட அப்படின்னு எல்லா பேச்சும் பேச, இப்போ கடைசியில் அவங்கள இந்த வீட்டுக்கு திருப்பி கூட்டுறதுக்கு முத்துவை சாரி கேட்க வைப்பாங்களாங்கிற கேள்வி வேறு இருக்குது. நீ மன்னிப்பு கேட்டால் தான் முடியும் அப்படின்னா மன்னிப்பாவது ஏதாவது, எதையும் நானெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ஒரு கோவப்படுவார். ஒரே மாற்றி சண்டைகள் வரப்போகுது. எப்படியோ இப்போதைக்கு ரோஹிணி தப்பிச்சிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் ரோஹிணி தப்பிச்சிட்றாங்கிறத பற்றி உங்கள் கருத்தும் இப்போ நடக்கிற கூத்த பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடி காசி சீரியலில் நிஜமாவே நீ